பெருமைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இப்பள்ளியின் தலைவர் திருமிகு ஏகாம்பரம் அவர்களே, பள்ளியின் தாளாளர் திரு ரஞ்சித் அவர்களே, பள்ளியின் முதல்வர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பு பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு உயிர்களை பலி கொடுத்து நம் முன்னோர்கள், முகமறியாத மனிதர்கள் தேசப்பிதா காந்தியின் பின்னால் நின்று இன்னுயிர் ஈந்து நமக்கு பெற்றுத்தந்த மாபெரும் சுதந்திரத்தை நாம் இன்று அனுபவித்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நாம் நாமாக வாழ்வதற்கு, நாம் நினைக்கின்ற மனிதர்கள் நம்மை ஆள்வதற்காக நாம் தேர்ந்தெடுப்பதற்குமாக கிடைத்த ஒரு மாபெரும் வரம்தான் இந்த சுதந்திரம். நாம் யாரை நினைக்கிறோமோ அவர்கள் நம்மை ஆள வேண்டும் என்பதுதான் உண்மையான சுதந்திரம். அதை நாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆட்சி மாறிவிட்டது, ஆனால் காட்சி மாறுகிறதோ இல்லையோ என்பதைத்தான் நாம் இப்பொழுது சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையான சுதந்திரம் என்பது சுய ஒழுக்கமும் சுய பொறுப்பும் கொண்ட மனிதர்களாக நாம் வாழ்வதுதான். நம்மை ஆட்சி செய்கிறவர்களை நாம் மாற்றிவிட்டோம், ஆனால் நாம் மாறி இருக்கிறோமா என்பதைத்தான் நாம் இன்று சிந்தித்து பார்க்க வேண்டும். The real independence, the real freedom is self-discipline and self-responsibility. சுய ஒழுக்கமும், அதைத்தான் இந்த பள்ளியிலே இவ்வளவு நேரம் இவர்கள் எல்லோருமே வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு, இது நம்முடைய நாடு. இந்த மண் நமக்கு சொந்தமான மண். நம் வீடு இருக்கிற இந்த நாடு நம்முடைய நாடு. நம் வீடு எந்த அளவிற்கு சுத்தமாக இருக்கிறதோ, நம் வீடு எந்த அளவுக்கு சுகாதாரமாக இருக்கிறதோ, நம் வீடு எந்த அளவிற்கு அழகாக இருக்கிறதோ, அந்த அளவிற்கு நம்முடைய தெருக்களும் நாம் வாழக்கூடிய அந்த பகுதியும் சுத்தமாக சுகாதாரமாக இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் உண்மையான சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை தான் நாம் அடைய வேண்டும். நான் அண்மையில் ஐரோப்பிய நாட்டிற்கு சென்றேன். இப்பொழுது நான் அயர்லாந்துக்கு போயிருந்தேன். அயர்லாந்து, யூரோப், பிரான்ஸ் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய நாயை வெளியே கூட்டிட்டு போவாங்க. அந்த நாயை வெளியே கூட்டிட்டு போகும்போது கையோட கூட ஒரு பிளாஸ்டிக் பை எடுத்துக்குவாங்க, பாக்கெட்ல வச்சுப்பாங்க. ஏன்னா அந்த நாயை கூட்டிட்டு போகும்போது அந்த நாயை அசிங்கம் செஞ்சிச்சுன்னா அந்த பிளாஸ்டிக் அதை எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கிற குப்பை தொட்டியில போடுவாங்க. யாராவது பாக்குறாங்களா பார்க்கலையா, போலீஸ் இருக்குதா இல்லையா, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதுதான் செல்ஃப் டிசிப்ளின். இப்ப பாத்தீங்கன்னா இங்க எல்லாம் சாக்லேட் பேப்பர்ல, இதெல்லாம் நீங்க வெளிநாட்டுல அதெல்லாம் பார்க்கவே முடியாது. ஒரு குழந்தை ஒரு சாக்லேட்டை பிரிச்சு எடுத்தாங்கன்னா உடனே அந்த பேப்பர் என்ன பண்ணுவாங்க, பாக்கெட்ல போட்டுவாங்க. எங்க டஸ்ட்பின் இருக்குதோ அங்க டஸ்ட்பின்ல கொண்டு போய் போடுவாங்க. நாம என்ன பண்றோம், நாம எல்லாம் சாப்பிட்டு அப்படியே பிரிச்சு இந்த காட்டு ஓரத்துல போனோம்னா காட்டு ஓரம் ஃபுல்லா பிளாஸ்டிக் பையா இருக்கும். முதல்ல அதை மாற்றுவது அரசாங்கம் கிடையாது, நாம் மாற வேண்டும். இந்த மிகப்பெரிய தேசத்திற்கு பல உயிர்களை பலி கொடுத்து நாம் சுதந்திரம் பெற்றிருக்கிறோம். இந்த தேசம் மிக அழகான தேசம். உலகத்தில் எந்த நாட்டிற்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய பூகோள அமைப்பையும் புவியியல் அமைப்பையும் கால சூழ்நிலையும் பெற்றிருக்கிற ஒரு அற்புதமான தேசம் இந்த இந்திய தேசம். பல்வேறு கலாச்சாரங்களையும் பல்வேறு மொழிகளையும் ஒருங்கிணைத்து ஒரு ஒற்றை தேசமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிக மிக இயற்கை வளங்கள் மிகவும் அதிகமாக செறிவூட்டி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தேசம் நம்முடைய இந்திய தேசம். அத்தகைய ஒரு அழகான தேசத்தை அசிங்கப்படுத்தாமல் நாம் சுய ஒழுக்கத்தோடு நாம் நம்முடைய தேசம் ஒவ்வொருவருமே நம்முடைய நாட்டை முதலில் பெற்றோர்களாகிய நாம் அத்தகைய ஒரு சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் நம்முடைய கட்டுப்பாடுகளை நமக்கான கட்டுப்பாடுகளை நாமே விதித்துக் கொண்டு வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக அடுத்த தலைமுறை மிக சிறந்த தலைமுறையாக உருவாகும். இந்த சுதந்திர தின நாளிலே இந்த பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நான் அன்போடு விடுக்கின்ற ஒரு வேண்டுகோள் இதுதான். நாம் ஒவ்வொருவருமே இந்த ஒரு வருஷம் நான் என் குப்பையை எங்கேயுமே போட மாட்டேன், நான் பிளாஸ்டிக்கை எல்லா இடத்துலையும் போட மாட்டேன், ஒரு சாக்லேட்டை பிரிச்சுன்னா அதை எடுத்து என் பாக்கெட்ல வச்சு குப்பை தொட்டியில போடுவேன், சுத்தமான தேசமாக இந்த தேசத்தை உருவாக்க நான் ஒரு ஆள் முயற்சி எடுப்பேன் என்ற ஒரு நிலையில் நாம் முடிவெடுப்போம். இந்த அற்புதமான தேசத்தை சுதந்திர மனிதர்களாக சுவாசித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே
அடுத்த தலைமுறைக்கு ஒரு சுத்தமான தேசத்தை கொடுத்து செல்வோம். இனிமையான இயற்கையை விட்டு செல்வோம். நாம் வாழக்கூடிய, இன்று நாம் சுவாசிக்கக்கூடிய இந்த சுத்தமான காற்றை நம் தலைமுறையும் சுவாசிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணங்களோடு நிறைய மரங்களை நட்டு இயற்கையை பாதுகாத்து அற்புதமான வாழ்க்கையை நம் குழந்தைகளுக்கு விட்டு செல்வோம் என்று உங்களை வேண்டுகோள் விடுத்து, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய இந்த அற்புதமான வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.